ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவிட்டா மேட சொல்லி இன்னைக்கு இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி நெல்லோ ஹாரர் கேமில் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆக்ட் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆக்ட் 1னா பார்ட் 1 நம்ம வீடியோவில். இப்போ நம்ம ப்ரெஸ் டு ஸ்டார்ட் கொடுப்போம். இதுக்கு அடுத்த பாட்டு வேணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நிறைய லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்த பாட்டு வரும். ஓகே, கட்சின்னு வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட குழந்தைய வந்து பேபி ஸ்டீக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 3 நைட்டுக்கு பண்ணணுமா. காலைல இருப்பாங்க அவங்க, நம்ம 3 நைட்டுக்கு பண்ணோம். அப்புறம் 10ஆம் நம்பர் வீடு, இதான் 10ஆம் நம்பர் வீடு. கீ வந்து பாட்டு கீழே இருக்குன்னாங்க. இதான் பாட்டா? அது இருக்குதுங்க. இந்த ஓரமாக வச்சுட்டு இதை எடுத்துப்போம். கோல்டன் கலரில் இருக்குது. சரி திறப்போம். திறண்டா. இவன் தானா? அது முட்டை தலையா போடுறாங்க டைட்டில், பேபி நெல்லோ. அவன் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருந்தால பேபி நெல்லோன்னு சொல்கிறாங்களோ தெரில. இது கான்செப்ட்டு பேபி சிட்டிக்கு பண்ண வரும். அது பேபி சிட்டிக்கு பண்ண வரும். அதை குழந்தை வந்து ஒரு சாத்தான், அதான் ஒரு தெரியும். ஓகே, நைட் 1 த சிட்டர் நம்ம தான். இட்ஸ் டைம் ஃபார் பெட்டு சைல்டு, இஸ் தட் வாட் யூ திங்க்? ஓகே, போகலாம் உள்ள. அப்பா நல்லா இருக்குதுங்க கிராஃபிக்ஸு. டேய், முட்டை கண்ணை வச்சு நீ எப்படி பார்க்குறான் பாருங்க. கெட் பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ். ரெடா மண்டையா, நான் போய் உனக்கு இது பால் எடுத்து வரேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. ஓகே, சிம்பிளாக தான் இருக்குது டாஸ்க்கு. இந்தடா சீராங்க. சேஞ்ச் பேபி, டேக் பேபி டு சேஞ்ச் டேபிளா? அடா பாவி, சாப்பிட்ட உடனே வாடா. சாப்பிட்டு கொண்டாடுனா பரவாயில்ல, சாப்பிட்ட உடனே சேஞ்சிங் மேட்டு. இது போட்டாச்சு. இங்கே இருக்குது அவனோட இது. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு டீ எவ்வளோ போயிட்டாங்க. டாப்பா எப்படி அங்கே போனா? அதுக்குள்ளே தகவந்து போயிட்டியா? நான் முறைக்கிறேன், சிரிக்கிறான். டேக் பேபி டு பெட்டு. பெட்டு எங்கே இருக்குது? மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். சிச்சினே இருக்கிறான். லாக்டு. என்னங்க இது? லாண்ட்ரியா? என்னங்க இது? ஓ, கீ வச்சு திறக்கிற மாதிரி வரும் போல இருக்குது. எதுக்கு கீ? சாத்தா ஏதாவது துரத்துவானா தெரில. இதான் நினைக்கிறேன். இதான் பரவாயில்ல. சாத்தானைக்கு இப்படி ஒரு நல்ல பாருங்களேன் எப்படி பார்த்து நடக்கிறாங்க ஸ்டைலா. அவங்க போட்டதில் அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஃபைண்ட் த ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன். ஒரு ஸ்டோரி புக்கு. சிட் டவுன். தம்பி, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்த கதையை நான் டக்கு டக்குன்னு திருப்பிடுறேன், நீங்கள் பச்சுங்க. அதில் வர பையன் பார்க்கறதுக்கு அச்சஸில் இவ்வளோ மாதிரியே இருக்காங்க. முட்டை கண்ணை வச்சுன்னு அந்த ஆரஞ்சு ஐஸு. லீவ் த வெயிட் ஃபார் பேரண்ட்ஸ், வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. ஓகே, நிம்மதியாக டிவி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு நிம்மதியாக கொடுத்துங்கடா. நாங்கள் இது டோஸ்டி 4000 சம்மந்தமேலாம் போடுறோம் ஆடு. ஓகே, டிவி பார்த்துட்டு தூங்கிட்டோம் நம்ம. அவன் டஃப் நினச்சான், கொஞ்சம் அழுது என்னென்னு போய் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இது வேணும், கதை சொல்லணும்னு சொல்லுவான். இல்லை என்ன பண்ண சொல்லுவான்? என்னங்க திறந்துருக்கு, மூடி தானே அந்த டீ.
அப்படின்னா டேய் அப்புறம் வந்து கீழே சரி அதெல்லாம் அதெல்லாம் சோகமாக இருக்கானா தூக்கம் வரலையா எனக்கு நான் போய் படுக்க வச்சுருவேன் திரும்ப அதுதான் புத்த கரெக்ட் லுசி இந்த காட்டு லுசினா என்னது பொம்மை லுசினா பேபி புஷ் ஓ பொம்மை போல இருக்கு இந்தாங்க இந்தடா ஒன்று மாதிரி இருக்கு நம்ம போய் தெரியும் இதோ ஒரு இங்கே பாருங்களேன் நம்ம கதையில் பச்சை மாதிரியா இது இதோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டு சிரிக்கிறான் அப்படியே தூங்கிடுறா இப்போ போய் டிவி பார்ப்போம் கொஞ்சம் நிம்மதியா கதவு தோணுற மாதிரி டேய் கதவு முடியாது நம்ம திறக்கலையா நம்ம முள்ளையா திறக்கலையா சரி போகிறேன் முடியும் தேவையில்லாம தோன்றுது போவோம் கீழே போய் நிம்மதியாக டிவி பார்ப்போம் அதே ஆடு ஒரே ஆடை போட்டே சாவடிக்கிறான் திரும்ப தூங்கிட்டான் ஓகே நைட் 2 நம்ம ஆக்ட் 1 தான் முடியான்னு சொன்னோம் ஸோ நம்ம 3 நைட் வரையும் முடிச்சுட்டு அடுத்த பாட்டை நம்ம அப்புறமா போடலாம் ஓகே பண்ணோம் டெட் பாடி ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி அதே தான் சொல்கிறான் ஏய் என்னங்க பாலை காணும் இதெல்லாம் அந்த பையனோட வேலை தான் இருக்கும் சாப்பிட்டான் பையன் அவன் சாப்பிட்டானா அவங்க அம்மா பையாரு இங்கே பாருங்க மெதஜன் கிடையாதுங்க பால் டேய் என்கிட்டயே விளாட்றியா நீனு புறாத இப்போ நினச்சேன்டா வேணும்னே பண்ணுறானா இல்லை என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குங்க சரி கடுப்பேற்றான் டேய் அது கண்ணு முழிச்சு ஓடுதுங்க ஏய் ஏய் எப்படி முடியல இங்கே இருந்து ஏய் ஓடிஷ் டேய் உன்னை எங்கே ஒன்றாலும் விட மாட்டா ஏய் உள்ள ஒன்றா மூடிடுவான் தொடர்ந்துட்டு போதுங்க இங்கே போயிட்டா விட்டுக்கணும் மூடிட்டான் அது என்கிட்ட ஜாப் இதாக இருக்கும் இது இன் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ் அந்த குழந்தைங்க வாயில் வைக்கிறது அதுங்க இது வாயில் ஏதோ சிம்பிள் மாதிரி இருக்குது ஒரு இடம் அவனை கட்டுப்படுத்துக்காக ஏதோ கட்டுப்படுத்துது அப்படின்னா என்ன இருக்கும் இங்கே பாரு ஏதோ பெயிண்டிங் இருக்குது இது தம்பி அங்கே உனக்காக இது எத்தனை வரேன் சமத்த புள்ளியா அங்கேயோ வாங்கிட்டோம் இந்தா இப்போ போய் பெட்டில் போய் தூங்குவியான் என்னடா கண்ணு ஒரு மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா பிளாக் கலர் ஆச்சு அவன் கண்ணு சரி எல்லாம் ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாம் அவனுக்கு பரவாயில்ல என்னடா போய் பார்த்தோம்டா இப்போ இவனுக்கு சாரி சொல்லணும் இப்போ வேறு சாரி ஏதோ ரேபிட்டு இன்னொரு தடவை எப்படி போகிறான் பாருங்க போன தடவை கேட்டு இந்த தடவை ரேபிட்டு க்ரீன் சொன்னது ரேபிட் அதே மாதிரி இன்னொருத்தர் தாங்க டேய் டேய் என்னடா அவனு உனக்கு திரும்ப அழுத ஆரம்பிச்சிட்டான் ஒரு பொம்மை தரணுமா திரும்ப கட்டு கட்டு மியல் இதான் இதா இப்போ அழுத திரும்ப ரீட் பண்ண ஆரம்பிப்போம் ஒன்றா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க பார்த்து ஓகே இந்த சர்ச் சமத்து பிள்ளை தூங்கலாம் அப்படியே வெளியே போயிடும் அது மூடிடலாம்
இப்போ திரும்ப போய் டிவியை பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டம் இல்லை. அவனும் ஒருத்தன் காலிங் பில் அடிக்கிறான். நிம்மதியாக டிவி பார்க்க விட்றானுங்களா? இருடா தோறடா எங்கடா இருக்கான்? அதுக்குள்ளே போயிட்டானா? லிஃப்ட் ஜாம் ஆயிடுச்சா? எல்லாம் லாக்கம் தருவோம். என்னது இது? ஏய், நம்ம டிவியில் பார்த்தோம் ஒரு ஆடு. அதுங்க ஒரு ஆர்டர் பண்ணிட்டோன்னா டிவியில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி. ஏய், என்னடா இது? நம்ம மேலே போடுறது எப்படி உருன்னு வந்துச்சு? வெயிட் பண்ணுங்க. பிச்சு போட்டாங்க. இன்னும் தர முடியல. சரி, எங்கே போட்டுருவோம். அந்த பஞ்செலாம் சதை போயிஷ். இது என்ன சொல்கிறான்? பாக்ஸ் ஆன் த டேபிள், டைனிங் டேபிளில் உட்கார சொல்கிறான். வச்சிட்றா. ஃபைனலி இப்போ டிவி பார்க்கலாம் அப்படின்னா அது அப்புறமா பிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு. ஏய், என்ன இன்னைக்கு நியூஸ் வித்தியாசமாக இருக்குது? வித்தியாசமாக கண்ணு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நைட் 3 இதான் லாஸ்ட். இது முடிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரில. இது முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, வந்து எங்கே இருக்கான் அந்த மண்டை பையன்? வாட்ச் டிவி அங்கே போகிறான். மேலே ஸ்பீக்கர் ஆகுது. மேலே தூங்கிட்டு இருக்கான் போல, அழுதுட்டான். சரி, போய் சமாதானப்படுத்துறான். என்னடா வேணும் உனக்கு? சரி, தூங்குடா. இப்போ சீஸ் போஸ்ட் பிரித்து போட்டான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. நம்ம எதாவது சாப்பிடுவோம். என்ன இருக்குது? டொமேட்டோ சீஸு இதோ இருக்குது. ஒன்று பண்ணுவோமா? இஷ்டத்துக்கு போட்டு விட்டுடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு, அப்புறம் சீஸ் ஒரு 5 போடுவோம். 2 3 4 இஷ்டத்துக்கு போட முடியுமான்னு தெரில, போடுவோம். 5 சீஸ் போதும். இப்போ தக்காளி அவ்வளோ பிடிக்காது எனக்கு, ஸோ ஒரு 2 போட்டுக்கலாம். தக்காளி 2 பீஸு. இது என்னது? இது பிக்கலா? ஊறுக்காலாம் வேணாம். பிக்கல்லாம் ஊறுக்காதான். ஹேம்னா என்னது? ஓ, ஹேமா. இன்னும் 2 போட்டுப்போம். அப்புறம் மஷ்ரூம், இது ஒரு 2 போட்டுப்போம். ஆனியன் பிடிக்கும் எனக்கு, ஸோ அது ஒரு 3 போட்டுப்போம். இவ்வளோ போடுறோம். இது வேணாடா. இவ்வளோ போடுறோம். சாப்பிடுவோம் என்னன்னு தெரில, அது வேகமாக என்னன்னு தெரில. போடுவோம், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, போட்டாச்சு. இப்போ ஒரு 100 ப்ரெட்டு மேலே. ஓகே, இப்போ அமுடாத. ஐய் போட்டா பாவி. ஐய், என்னடா அது? ஃபீட் மீயா? ஃபீட் த பேபி யூ மான்ஸ்டர்னா நம்ம திட்டுறாங்க. ஐயோ, என்னடா அது? என்னங்க இது பின்னாடி போயிடுச்சு? ஐயா, சாத்தா போனால் வெளியே வருது. டேய், என்னடா பண்ணுற? அட்டா பாவி, ஃப்ரிட்ஜுக்கு அதை மூட்டாங்க. பைத்துக்கு வரேன். அடே, என்னடா இது? புதுசாக பண்ணுறானுங்க. என்னடா இது சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தா இதோ மேசு மாதிரி இருக்குது. இதோ இங்கே இருக்குது பாருங்க வாட்டர். இது அந்த பக்கம் போகணும். எப்படியாச்சு என்ன இடம் ஆயிடுச்சு.
எனக்கு மேசுனாலே பிடிக்காதுடா. பலப்புறானுங்களே. ஐயோ முடிச்சு டேய். பாடி உள்ளே வந்துட்டோம். மாறுன மாதிரியே இது இடம். மாறிக்குதா கன்ஃபார்ம் மாறி இருக்கு. இந்த பக்கம் போகுது வழி. அந்த சிக்கன் இருக்கிற இடத்துலயே வந்துட்டோம். டே வெளியே கூப்பிட்டு போயிடுண்டானே. ஐயோ மாட்டிட்டோமா? அப்பாடி டோர் கதை வந்துச்சு. டோர் கதை எப்படி வந்துச்சு? திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வருங்க. 10வது மாடி. டி டராரா இருக்காங்க. பாவி நம்ம தெரிஞ்சதே கண்ணு பிளாக் கலரில் அது மாதிரி ஆயிட்டான். டே பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்குடா. டேக் பேபி டு சேஞ்சிங் டேபிள். போயிட்டு தாண்டா இருக்கிறேன். டே தம்பி பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. அவனை எதுவும் பண்ணுறாதடா. ஏய் அடோ பாவி அவன் சுயரூபத்தை காட்டிட்டாங்க. டே ஏன்னா இடி பார்க்குறேன் பயமா இருக்கு. போடாண்ண. ஐயோ ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. படம் அடிக்காத. என்னடா இது? பிரேக் எமர்ஜென்சி கிளாஸ் மேலே பார்த்துமே தான் நினைக்கிறேன். போடா. டக்குனு ஐய் ஏன்டா திடீர்னு வந்து பயமுத்துற. போட எடு. எங்கே இருக்கான் இவன்? எல்லாம் விளாட்ற பொருள்லாம் பறக்குதுங்க. இந்தா வாங்கிக்கோ. பாடி அமைதிட்டாங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் இவனோட இதுதான் பர்ஸு தான். இவங்க எப்படி இப்படி ஆனான்னு தெரியல. இது வேணாண்டா. ட்ரீம் ஆயு இப்போன்னு இருக்கேன் அவனுக்கு. நான் ரீட் பண்ண சொல்கிறாங்க. டே உள்ளே போயிட்டாங்க. இது என்ன பண்ணுவான்னு தெரியல. வேணாண்டா. சரி பண்ண செட்டில் பேபி. நீங்கள் பார்த்துக்கடா. எனக்கு அடுத்த பொம்மை இந்தா. இப்போ உனக்கு சாரி சொல்கிறேன். மொத்த புள்ளியாக கேட்டுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான். அப்புறம் நான் போயிடுவேன். அதில் வரமாட்டேன். ஐயோ இதுலேயும் அவன மாதிரியே இருக்காங்க. ஒருவேளை சீப்பு தான் நம்மளா இருக்குமோ? ஃபஸ்ட்டு 2 கூட ஒரு ஏடி என்னடா என்னடா அது? சிம்மாசனம் மாதிரி இருக்குது. அதில் உக்காஞ்சிட்டு இருக்கான். டி இது காலியா நம்ம? வேணாண்டா. ஸோ கதை முடிஞ்சிச்சா? குட் நைட்டா? சூப்பர்ரா. முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் புரியுதா? ஆக்ட் 2ன்னு சொன்னானுங்க. ஆக்ட் 2 ஆமாங்க இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டை ரெட் ஆட் போட்டு ஐ லவ் திஸ் கேம் அப்படின்னு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்க வரையும் பாய்.